வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எவ்வளோ ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மில்க் பவுடர் வச்சு கோவா இல்லாமல் பண்ணி காட்ட போகிறேன். அதை எப்படி பிரேக்ஸ் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சோடனே இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லாட்டி ஆறுனதுக்கப்புறம் திருப்பி கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்த்திங்கனாலும் லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் வந்துடும். அளவாக சேர்க்குறது ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்படி எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக வரணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சுகர் சிரப் அப்சர்வ் ஆகும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உள்ள வரைக்கும் இறங்காது. ஸோ இதை ஆஃப் பண்ணி நம்ம தனியாக வச்சிடலாம். நல்லா ஸ்டிக்கியாக இருக்க கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக எடுத்துடாதீங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இது மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக பூ மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் ரொம்ப திக்காகிடும். அப்போ உங்களுக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப ஹார்டாக வரும். அந்த பதத்துக்காக சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். கிராக்ஸ் இல்லாமல் உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொரிக்கும் போதும் அதே மாதிரி வரும். இது மாதிரி உருட்டிட்டு நம்ம அடுப்பில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டைம் எடுத்து வேகும். உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். கலரும் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌனாக வெளியே கரிஞ்சு போயிடும். அதே மாதிரி இதை உள்ளே போட்டோன்னே இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவன் கலராக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இது அப்படியே லைட் ப்ரௌனாக மாறி பொன்னிறமாக மாறி வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி வரணும். இதிலே பார்த்தீங்கன்னா நான் நல்லா உருட்டி இருக்குது, ஒரு கிராக் கூட இல்லாமல் இருக்கும். இதில் ஒன்று மட்டும் நான் சரியாக உருட்டாமல் வச்சுருக்கேன். அது வீடியோவுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராக் அப்படியே எந்த மாதிரி உருட்டி இருக்கோமோ அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது இப்போ ரெடியாக இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, வார்மாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதே மாதிரி வார்மாக வச்சுட்டு அதில் போடும்போது நல்லா அப்சர்வ் ஆகும். இதை மினிமம் 4 to 6 hours ஆகுது ஊற விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜூஸியான குலாப் ஜாமுன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜீரா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி சைஸும் டபுள் ஆகிருக்கு. அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நம்ம செஞ்சே தீருவோம். அந்தளவுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டிஷ்.
அதுவும் மில்க் பவுடர் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.